நீங்கள் இன்னும் TubeTech தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான லிரிக்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய பிக்சல் லேப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்பில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நியூ டெக்ஸ்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேலே இருக்கக்கூடிய டெலிட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே 4ஆவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரம் கேலரி அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சு லிரிக்ஸ் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சாம்பிளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ரேஷியோவில் உங்களுக்கு என்ன மாதிரியான ரேஷியோ வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 1:1 16:9 9:16. ஸோ அது மூணுத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 1:1 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். புதுசாக உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆகும். அதுக்கப்புறம் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சாங்க்கு லிரிக்ஸ் மேக் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை வந்து டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அதை வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருந்ததை பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இது மாதிரி நிறைய ஃபாண்ட்ஸ் ஸ்டைலிஷ் ஃபாண்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சைஸை வந்து கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. ஸோ சைஸு அப்புறம் ஸ்ட்ரோக் ஷேடோ இது எல்லாமே வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. நான் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட்டாக தெரில, பேக்ரவுண்ட் இமேஜ் தான் நல்லா தெரியுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இதுலேயே வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டை சுற்றி ஒரு மாதிரி பிளாக் கலர் இமேஜ் வந்துடும். ஸோ அந்த கலர் டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலரை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டெக்ஸ்ட்டோட கலரை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணிட்டேன். பட் நீங்கள் வந்து இது மாதிரி தான் நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கொடுத்து தான் நான் வந்து லிரிக்ஸ் வீடியோ மேக் பண்ண முடியுமா, நார்மலாக மேக் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். பட் நான் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இமேஜ் வந்து ஹைலைட்டாக இருக்குது, கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால நான் இது மாதிரி கொடுக்குறேன். பட் நீங்கள் இப்படி தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் நார்மலாக டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய சேவ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி சேவ் பண்ணக்குள்ளே நிறைய பேர் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இது மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லை டிஃபால்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை அப்படியே வந்து நிறைய பேர் வந்து சேவ் பண்ணிடுறீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அல்ட்ரா அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணுங்கள். ஸோ அப்படி சேவ் பண்ணால் தான் நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய இமேஜ் வந்து ஹை கிளாரிட்டியில் சேவ் ஆகும். ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம் அகைன் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு இமேஜ் மேக் பண்ணோம், அதே மாதிரி நீங்கள் எத்தனை லிரிக்ஸ் வந்து பண்ண போகிறீங்களோ அத்தனை இமேஜ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜெலாம் எடிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸோ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் 3 விதமான கைன்மாஸ்டர் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ஜிகி பாய் அப்புறம் டைமண்ட் வெர்ஷனில் மட்டும் ஃபாண்ட் வந்து ரிப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த வெர்ஷன் சப்போர்ட் ஆகுதோ அந்த வெர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து 1:1 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம அந்த இமேஜ் தான் இப்போ மேக் பண்ணோம். ஸோ அதனால் அந்த ரேஷியோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய 3 லிரிக்ஸ், அதாவது லிரிக்ஸ் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன் மீடியாவில் போய்ட்டு. அதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடிய ஆடியோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்ன சாங், அதாவது இமேஜ் வந்து என்ன சாங்க்கு எடிட் பண்ணி வச்சுருந்தோமோ அந்த சாங் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம சாங் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு
எந்தெந்த இடத்துக்கு நேராக லிரிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு புக் மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ புக் மார்க் பண்ணுறது எப்படி அப்படின்னா, எந்த இடத்துக்கு நேராக லிரிக்ஸ் வருதோ அதுக்கு நேராக ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ரெட் கலர் மார்க் இருக்குல்ல, அதை டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பர்பிளாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்படி தான் வந்து புக் மார்க் பண்ணோம். ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி இமேஜஸை வந்து அந்த டியூரேஷனுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ புக் மார்க் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து அடுத்தடுத்த லிரிக்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து புதுசாக ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த இடத்துக்கு நேராக ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா சம்மர் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து அதாவது கைன்மாஸ்டர் அசஸ் ஸ்டோரில் வந்து இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 விதமான கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதே மாதிரி கிராஃபிக்ஸ் வந்து ஆல்ரெடி பிக்சல் ஃப்ளோ அப்படின்ற ஆப்பில் வந்து பண்ணியிருப்போம். ஸோ அதே கிராஃபிக்ஸ் இதுலேயும் கைன்மாஸ்டர்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போது சைடில் இருக்கக்கூடிய ஷேர் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்து நீங்கள் வீடியோவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் பொறுத்தவரையும் நீங்கள் எந்த ரேஷியோவில் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா 16:9 ரேஷியோவில் பண்ணால் தான் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக 1:1 ரேஷியோவில் வந்து மேக் பண்ணிட்டேன். பட் நீங்கள் வீடியோ மேக் பண்ணுறதா இருந்தால் 16:9 ரேஷியோவில் வந்து மேக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற பேஜ் வந்தாச்சு. நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன ரெசல்யூஷனில் வீடியோலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து கைன்மாஸ்டர், இன்ஷாட், அப்புறம் வைவா வீடியோ இது போல் எந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணாலும் ரெசல்யூஷன் வந்து எப்பயுமே 720p தான் வந்து யூஸ் பண்ணுவேன். பவர் டைரக்டரில் மட்டும்தான் வந்து 1080pயாக இருந்தாலும் 4Kவாக இருந்தாலும் அதில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் மட்டும்தான் வந்து ஒரிஜினல் குவாலிட்டி வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. கைன்மாஸ்டர் பொறுத்தவரையும் நம்ம 1080pயே கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அது வந்து கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் 720p வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதே ரெசல்யூஷனில் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களோட டவுட்ஸ் வந்து இன்ஸ்டாவிலையும் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.